வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருஷப்பிறப்புக்கானது தான். இந்த பச்சடி கண்டிப்பாக பண்ணணும். நம்ம என்னென்னு கேட்டீங்கன்னா, மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி அப்படின்றதுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அறுசுவையும் அடங்கின பச்சடி இது. இதை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் இதன்னைக்கு பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், வருஷப்பிறப்பு அன்னைக்கு. ஏன்னு கேட்டேன்னா, அறுசுவையில் மாங்காயில் புளிப்பு இருக்குது, வெல்லத்தில் இனிப்பு இருக்குது, வேப்பம்பு போடுவோம் கசப்பு, உப்பு போடுவோம் கரிப்பு, கடுகு போடுவோம் துவர்ப்பு, மிளகா வத்தல் தாளிப்போம் அது காரம். அறுசுவையும் அடங்கினது தான் நம்மளுடைய வாழ்க்கையும். ஒரே இனிப்பாகவும் இருந்தாலும் நமக்கு திகட்டி போயிடும். அட் த சேம் டைம் ரொம்ப சோகமாகவும் இருந்தாலும் நமக்கு சரிப்பட்டு வராது. அதே மாதிரி ரொம்ப ஒரு கோபம் ஆக்ரோஷம் அப்படி இருந்தாலும் அதனால எல்லா இதுவும் கலந்து நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிட்டு பண்ணுறது தான் இந்த மாங்காய் பச்சடி. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது ஒரு மாங்காய் வாங்கி ஃபுல்லாக தோலை சீவிட்டு இந்த மாதிரி சீவியே வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம். இது நல்லா கொதித்து வேகணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷம் விடலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா வெந்து குழச்சலாக எடுத்து இப்படி இது ரெடி. பழைய நாள்லலாம் வெல்லம் அப்படியே போடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ எல்லா வெல்லத்துலேயும் குப்பை இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் வெல்லத்தை கரைச்சி தான் அதில் விடணும். இது எவ்வளோன்னு கேட்டோம்னா, இந்த மாங்காய் இந்த கப்பால் 1 கப் இருந்தது இல்லையா, ஸோ 1.5 கப் 1.25 கப் கிட்ட நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1.5 கப் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாங்காய் பச்சடிலாம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சமாச்சாரம் அது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அது பருப்பு சாத்தோடைய மாங்காய் பச்சடி இருந்தால் கூட தொட்டு சாப்பிட்ருவா. அந்தளவுக்கு அவளுக்கெலாம் பிடிக்கும். ரொம்ப குழந்தைகளுக்கெல்லாம் அது பிடிச்ச ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் இந்த வேப்பம்பு போட்டிருக்கோம் அதில் அப்படிங்கிறது தெரியாத லெவலில் நம்ம அதை பண்ணி கொடுத்துடணும். இப்போ இந்த நான் 1.25 எடுத்திருக்கேன். நீங்கள் 1.5 கப்பு வேணாலும் எடுத்து அதில் போட்டுட்டு இந்த வேப்பம்பு வறுத்து நல்ல கருப்பாக வறுத்துடணும். வறுத்ததை தான் அதில் பொடி பண்ணி போடணும். ஆனால் புது பூவாக தான் நீங்கள் வாங்கணும். வருஷப்பிறப்பு அன்னைக்கு புது பூ எங்கேயா பக்கத்தில் கடைசியாக எடுத்து வைக்கணும், இல்லை கடையிலேருந்து வாங்கிக்கணும். எங்களுக்கு கிடைக்காத இடத்துல இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கள்கிட்ட பழைய வேப்பம்பூ தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவா ஒன்றும் பண்ண முடியாது. பழைய வேப்பம்பூவை போட்டு வெறும் வில்பச்சட்டியில் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி போட்டுருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து. வெல்லத்தோடு சேர்த்து கொஞ்ச நாள் கொதிக்கட்டும். இவ்வளோண்டு ஒரு பிஞ்ச் உப்பு போடுங்க. அதில் நம்ம எப்படி நீள நீளமாக மாங்காய் கட் பண்ணி போட்டிருந்தோம், இதில் இப்போ மாங்காயோட உருவமே இல்லை பாருங்கள். இப்போ இதில் இன்னும் ஒன்று ஆட் பண்ணணும். என்னென்னு கேட்டீங்கன்னா, அரிசி மாவு ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
அரிசி மாவு எதுக்குன்னா கொஞ்சம் திக்காக எடுத்துக்கிறது. பட் அரிசி மாவோடையும் அது பச்சை அரிசி மாவு இல்லையா, அதனால அது கொஞ்சம் வாசனை அடிக்காத இருக்கிறதுக்கு அது கரைச்சி விட்டப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. ஸோ இந்த மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுத்து. இதை இறக்கிடுறேன். இந்த மாதிரி ஒரு வெறும் கடாய் வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி வேப்பம் பூவை மட்டும் நான்லாம் நிறைய போடுவேன். உங்களுக்கு இவ்வளோ போகிறோம் அப்படின்னா அவ்வளோ போட்டுக்கோங்க போகிறோம். நல்ல கருகா வறுக்கணும் அது. இது ரெடி ஆகிடுது. இப்போது அடுப்பு அணைக்கிறேன். 2 நிமிஷம் இதை ஆற விட்டு தான் இதை நம்ம பொடி பண்ண முடியும். ஆறட்டும். இதில் தாளிச்சு கொட்டுறதுக்கு நெய், எண்ணெய், நல்லெண்ணெய் உங்கள் சௌகரியம் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை போட்டு பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, 2 மிளகா வத்தல், இதை வந்து இப்படி கையில் வச்சுட்டு கசக்கிட்டு பொடி பண்ணி போட்டுருங்க. இந்த அறுசுவையும் கலந்த இந்த மாங்காய் பச்சடி கண்டிப்பாக எல்லோரும் வருஷப்பிறப்பு அன்னைக்கு பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. பாயசம் பண்ணுறோம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம நாள் கிழமைனாலே ஸ்வீட் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம எல்லோரும் பகிர்ந்துக்கிறதுங்கிறது இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் தான் நம்மளுடைய இதை சொல்லி தான் நம்ம பகவான்கிட்ட வந்து வருஷம் ஃபுல்லாக எல்லாம் கலந்து ஒரே இதை கொடுத்துறாதுன்னு சொல்லி நம்ம கேட்டுக்க முடியும். இது எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நிறைய பேர் பண்ணுவேன். நான் ஒன்றும் புதுசாக சொல்லித்தரல, தெரியாத வாழ்க்கோசரம் இதை சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.